Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. Today now going to start with exercise number 8.2. Exercise number 8.2. Exercise number 8.2 question number 1. Verify whether the following ratios are direction cosines of some vector or not. கொடுத்த அந்த ratios வந்து direction cosine of some vectors or not check பண்ண சொல்றாங்க. ஸோ அது கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா let cos alpha equal to L, cos beta equal to M, cos alpha equal to N எடுத்துறீங்க. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1 நம்ம ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறீங்க. ஸோ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எல்னு வச்சுக்கிறீங்க, காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம்னு எடுத்துறீங்க, காஸ் காமா ஈக்குவல் டு என் எடுத்துட்டு இந்த கண்டிஷன் தெரியல காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1 அதெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எல்லோட வேல்யூ வந்து 1/5, எம்மோட வேல்யூ 3/5, என்னோட வேல்யூ 4/5 எடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு இந்த ரேஷியோஸை எல் எம்என் எடுத்துட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணீங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணாக்கா 1 வருதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துறீங்க. எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர், எல்லோட வேல்யூ 1/5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எம்மோட வேல்யூ 3/5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்னோட வேல்யூ 4/5 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணுங்க 1/25 ப்ளஸ் 9/25 ப்ளஸ் 16/25. ஸோ டினாமினேட்டர் ரெண்டு எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் 1 டைம்ஸ் டைப் பண்ணி நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ 1 + 9 + 16/25. ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணாக்கா 26 வருது, டினாமினேட்டர் 25 இருக்குது. ஸோ இது 1க்கு ஈக்குவலாக வரல. ஸோ நாட் ஈக்குவல் டு 1. ஸோ hence the given ratios are not direction cosines. அப்போ கொடுத்துட்டு அந்த ரேஷியோ வந்து டைரக்ஷன் கொஸ்டினை பண்ண முடியாது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 1ல செகண்ட் ரோம் லெட்டர் 1/√2, 1/2, 1/2. ஓகேங்களா? அது சேம் தான். ஓகேங்களா? சேம் கொஸ்டின் தான். ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எல் எடுத்துறீங்க, காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம் எடுத்துறீங்க, காஸ் காமா ஈக்குவல் டு என் எடுத்துறீங்க. ஸோ அந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியல. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. எல் ஈக்குவல் டு 1/√2, எம் ஈக்குவல் டு 1/2, என் ஈக்குவல் டு 1/2 எடுத்துறீங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணுறீங்க எல் ஸ்கொயர். அப்போ 1/√2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/4 ஆகிடும். ஸோ எல்சிஎம் 4 எடுத்தீங்கன்னாக்கா 2 + 1 + 1 ஆயிரும். நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது 4 வந்துடும், டினாமினேட்டர் 4/4 கேன்சல் பண்ணால் 1 வருது. இப்போ கரெக்டாக 1க்கு ஈக்குவலாக வருது ரைட் ஹேண்ட் சைட். ஸோ hence the given ratio are direction cosines. That's all. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர் 4/3, 0, 3/4 கொடுத்தாங்க ரேஷியோஸு. ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எல், காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம், காஸ் காமா ஈக்குவல் டு என் எடுத்துறீங்க. ஸோ கண்டிஷன் ரைட் பண்ணிடுங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. ஸோ அதில் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமான்றத எல் எம் என் எடுத்துறீங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஸோ எல் ஈக்குவல் டு 4/3 எடுத்துறீங்க, எம் ஈக்குவல் டு 0 எடுத்துறீங்க, என் ஈக்குவல் டு 3/4 எடுத்துறீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துறீங்க. எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் எடுத்துகிட்டு அதில் எல் எம் என் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ 4/3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 3/4 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 16/9 ப்ளஸ் 9/16 வந்துடும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா 144 ஆகிடும். ஸோ 256 ப்ளஸ் 81 வந்துடும். ஆட் பண்ணிங்கனாக்கா 337/144. இது 1க்கு ஈக்குவலாக வரல, நாட் ஈக்குவல் டு 1. ஸோ hence the given ratio are not direction cosines. Exercise 8.2ல question number 2, find the direction cosines of a vector whose direction ratios are. இப்போ direction ratios கொடுத்துட்டாங்க, direction cosine கேட்குறாங்க. இந்த மாடல் சம் நம்ம எக்ஸாம்பிளே பார்த்துட்டோம். ஸோ direction ratio கொடுத்துட்டு direction cosine கேட்குறாங்க. இப்போ direction cosineக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். x by modulus of r vector, y by modulus of r vector, z by modulus of r vector. ஸோ அந்த direction ratio தான் x, y, z வேல்யூ. x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் 3. ஆர் வெக்டர் மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்தா அந்த ரேஷியோவை என்ன பண்ணணும், ரூட்டில் போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ லிட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். ஸோ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 1 + 4 + 9 ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 14 வந்துடும். ஓகேங்களா? இது மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொசைனுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ என்னன்னாக்கா அந்த கொடுத்த அந்த ரேஷியோ தான். ஓகேங்களா? 1 2 3 இருக்குல்ல, அதான் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ அதில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 1/√14
comma 1 2 by root of 14 comma 3 by root of 14. That's all. This is direction cosines. Next second round letter ratios are 3 comma minus 1 comma 3. So let us take r vector equal to கொடுத்த அந்த ரேஷியோ வந்து வெக்டாரில் ரைட் பண்ணுறீங்க ij கட்டேமில். ஸோ r vector equal to 3i vector minus j vector plus 3k vector. ஸோ மாடலஸ் ஆஃப் r vector ஃபைண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் plus minus 1 the whole square plus 3 square ஸ்கொயர் பண்ணினாக்கா root of 9 plus 1 plus 9 ஆட் பண்ணினாக்கா root of 19 வந்துடும். ஓகேங்களா? ஸோ மாடலஸ் ஆஃப் r vector equal 19. ஸோ டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா ரைட் பண்ணிச்சு x by modulus of r vector comma y by modulus of r vector comma z by modulus of r vector equal to. ஸோ x y z வேல்யூன்றது அது கொடுத்துற அந்த ரேஷியோ தான். ஓகேங்களா? x equal to 3 y equal to minus 1 z equal to 3. ஸோ அதில் சப்ஷன் பண்ணும்போது 3 by root of 19 comma minus 1 by root of 19 comma 3 by root of 19. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட் மெத்தட் 0,0,7 கொடுத்துறாங்க டைரக்ஷன் ரேஷியோஸு. ஸோ லெட் r vector equal to 0 i vector plus 0 j vector plus 7 k vector. ஸோ மாடலஸ் ஆஃப் r vector equal to square root of 0 square plus 0 square plus 7 square. ஸோ ஸ்கொயர் பண்ணாக்கா root of 49 வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கனாக்கா 7 வரும். மாடலஸ் ஆஃப் r vector equal to 7. ஸோ டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா x ஓட வேல்யூ 0 y ஓட வேல்யூ 0 z வேல்யூ z 7. ஓகேங்களா? ஸோ சப்ஷன் பண்ணும்போது 0 by root of 49 comma 0 by root of 49 comma 7 by root of 49 வரும். ஸோ அப்போ 49 ரூட் எடுத்தால் 7 வந்துச்சு. அப்போ 0,0, 7 by 7 வந்துடும். கேன்சல் பண்ணால் 1 வந்துடும். ஓகேங்களா? அப்போ 0,0,1 தான் டைரக்ஷன் கோசைன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.2ல் கொஸ்டின் நம்பர் 3 ஃபைண்ட் தி டைரக்ஷன் கோசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ வெக்டார் கொடுத்துட்டு டைரக்ஷன் கோசைன் கேட்குறாங்க, டைரக்ஷன் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ டைரக்ஷன் ரேஷியோனாக்கா ஒன்றும் கிடையாது. கொடுத்துட்டு அந்த வெக்டார் இருக்குல்ல 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார் அதில் இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது, கேக்கு முன்னாடி என்ன இருக்குது, அந்த நம்பர் தான் டைரக்ஷன் ரேஷியோ சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் கொசைனுக்கு ஆர் வெக்டார் மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சினாக்கா முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார் ஆர் 3, minus 4, 8. இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். இப்போ டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க முன்னாடி மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்த அந்த வெக்டாரை ஆர் வெக்டார் நம்ம எடுத்துணும். r vector equal to 3i vector minus 4j vector plus 8k vector. So modulus of r vector equal to square root of 3 square plus minus 4 square plus 8 square. இப்போ ஸ்கொயர் பண்ணினாக்கா root of 9 plus 16 plus 64 ஆகிடும். ஆட் பண்ணினாக்கா root of 89 வந்துடும். ஓகேங்களா? ஸோ modulus of r vector. ஸோ டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா x by modulus of r vector comma y by modulus of r vector comma z by modulus of r vector. x y z வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 3 minus 4 8. x-க்கு 3 y-க்கு minus 4 z-க்கு 8 சப்ஷன் பண்ணிட்டாங்க டைரக்ஷன் கொசைன் வந்து. இப்போ டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு, டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் லெட்டர் 3i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ். இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் 3i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் ஆர் 3,1,1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ கொடுத்துரு அந்த வெக்டரை r vector நம்ம எடுத்துரும். r vector equal to 3i vector plus j vector plus k vector. So modulus of r vector equal to square root of 3 square plus 1 square plus 1 square. So equal to 9 plus 1 plus 1 equal to 11 root 11. So modulus of r vector equal to root 11. Next direction cosine formula x by modulus of r vector comma y by modulus of r vector comma z by modulus of r vector. So which implies cos alpha comma cos beta comma cos gamma equal to x y z வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா x-க்கு 3 y-க்கு 1 z-க்கு 1. அப்போ 3 by root of 11 comma 1 by root of 11 comma 1 by root of 11. That's all. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட் லெட்டர் j வெக்டார் மட்டும்தான் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் j வெக்டார் ஆர். அப்போ i டேம் இல்லை k டேம் இல்லை, அப்போ அதுக்கு 0 போடணும். i டேம் இல்லை அப்போ 0, j டேம் மட்டும்தான் இருக்குது 1 டைம்ஸ் அப்போ 1 கமா k டேம் இல்லை அப்போ 0. இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ். நெக்ஸ்ட் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். இப்போ லெட் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 0i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் 0k வெக்டார். ஓகேங்களா? அப்படி ரைட் பண்ணணும். இல்லை j டைம் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் j பண்ணால் 1 தான் வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்னா 1 தானே, அப்போ 1 தான் வரும். ஓகேங்களா? மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா ரைட் பண்ணிச்சு. ஸோ அப்ளை பண்ணுறீங்க. இப்போ என்ன வரும்னாக்கா 0,1,0 வந்துடும். ஓகேவா? x-க்கு வேல்யூ 0, y-க்கு வேல்யூ 1, z வேல்யூ 0. ஓகே, அப்போ 0 தான் by 1, 1 by 1, 0. இப்போ r வெக்டார் வேல்யூ வந்து 1. இப்போ டினாட்டில் 1 போடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் 0,1,1. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்ட் மெத்தட் 5
I vector minus 3j vector minus 48k vector ஓகேங்களா. ஸோ இதுக்கு டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் 5 I vector minus 3j vector minus 48k vector are 5, minus 3, minus 48 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன் ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஃபைன் பண்ணணும். அப்போ ஆர் வெக்டார் லெட்டஸ் டேக் ஆர் வெக்டார் கிவன் வெக்டார். இப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 5 I vector minus 3j vector minus 48k vector. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 minus 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் minus 48 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 25 + 9 + 2304. ஸோ சம் பண்ணினாக்கா மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2338. ஸோ டைரக்ஷன் கொசைனுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணிச்சு. ஸோ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேல்யூ 5, ஒய்க்கு வேல்யூ -3, இசட் வேல்யூ -48. இந்த டைரக்ஷன் ரேஷியோ இருக்குல்ல அதுதான் XYZ வேல்யூ எடுத்துணும். ஸோ அப்ளை பண்ணும்போது 5/√2338, -3/√2338, -48/√2338. That's all. Next fifth Roman letter, given vector is 3i minus 5, 3k plus 4j. So first direction ratios of the vector. So direction ratios of 3i plus 4j minus 3k vector are 3, minus 3, 4. Okay, next let r vector equal to 3i vector plus 4j vector minus 3k vector. Okay, rewrite பண்ணிக்கலாம் ஆல்ரா. Modulus of r vector equal to square root of 3 square plus 4 square plus minus 3 whole square. So 9 plus 16 plus 9. So add பண்ணினாக்கா டோட்டலாக root of modulus of r vector equal to root of 34. So direction cosine formula write பண்ணுங்க. So x க்கு வேல்யூ 3, y க்கு வேல்யூ 4, z வேல்யூ -3. சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா 3/√34, 4/√34, -3/√34. That's all. Next sixth Roman letter, I vector minus k vector. J term ல j term க்கு 0 போடலாம். ஓகேவா. So the direction ratio of I vector minus k vector are 1, 0, -1. Next let r vector equal to I vector minus k vector. So modulus of r vector equal to square root of 1 square plus -1 square. So அப்போ 1 plus 1 ஆகிடும். So √2 வந்துடும். So modulus of r vector equal to √2. So direction ratio formula, sorry, cosine formula x by r vector, modulus of r vector, y by modulus of r vector, z by modulus of r vector. So equal to x value 1, y value 0, z value -1. Substitution பண்ணினாக்கா 1/√2, 0, -1/√2. That's all. Next exercise 8.2 question number 4. A triangle is formed by joining the points 1, 0, 0, 0, 1, 0 and 0, 0, 1. Find the direction cosine of the medians. Find the direction cosine of the medians. Medianக்கு direction cosine கண்டுபிடிக்க சொல்றாங்க. So let A, B, C point எடுத்துறீங்க. Given points A, B, C எடுத்துறீங்க with the vertex of a triangle ABC. So அந்த points you can write position vector. ஓகேவா. அப்போ A point OA vector position vector. Aக்கு வந்து position vector OA vector சொல்லுங்க. So அதை IJK termல ரைட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து I vector plus 0j vector plus 0k vector ஆகிடும். செகண்ட் பாயிண்ட் B வந்து OB vector ஆகிடும் பொசிஷன் வெக்டராக ரைட் பண்ணும்போது. ஸோ அப்போ IJK term ரைட் பண்ணும்போது 0I vector plus J vector plus 0k vector ஆகிடும். தேர்ட் பாயிண்ட் C அதனோட பொசிஷன் வெக்டர் OC vector. ஸோ IJK term ரைட் பண்ணும்போது 0I vector plus 0j vector plus k vector ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த மீடியன்ஸ். இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னாக்கா 3 மீடியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ABC இஸ் ஏ ட்ரையாங்கிள். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கிவன் பாயிண்ட்ஸ் அதில் ரைட் பண்ணியாச்சு. ஸோ மீடியன் ஏடின்றது ஃபஸ்ட்டு மீடியன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பின்றது செகண்ட் மீடியன், சிஎஃப்ன்றது தேர்ட் மீடியன். இந்த 3 மீடியனுடைய டைரக்ஷன் கொசைன் கேட்குறாங்க. அப்போ 3 மீடியனுடைய வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு 1 by 1 என்ன பண்ணணும் நம்ம டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஸோ அப்போ ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஜே வெக்டார் அண்டு ஓசி வெக்டார் ஈக்குவல் டு கே வெக்டார். நெக்ஸ்ட்டு ஓடி வெக்டார் ஈக்குவல் டு OB vector plus OC vector by 2. ஓகேங்களா. ஸோ அப்போ ஓடின்றது என்னன்னாக்கா டியோடைய பொசிஷன் வெக்டார். ஓகேங்களா. ஸோ அப்போ அது எங்கே இருக்குன்னாக்கா பிக்கும் சிக்கும் சென்டராக இருக்குது, மிட் பாயிண்டில் இருக்குது. ஸோ அதனால் ஓடி வெக்டார் ஈக்குவல் டு OB vector plus OC vector by 2. அப்போ OB வெக்டார்ன்றது J வெக்டார், OC வெக்டார்ன்றது K வெக்டார் by 2. நெக்ஸ்ட்டு OD வெக்டார் ஈக்குவல் டு J by 2, J வெக்டார் by 2 plus K வெக்டார் by 2 வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு E இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் AC செகண்ட். ஓகே. இப்போ OA வெக்டார் ஈக்குவல் டு I வெக்டார் அண்ட் OC வெக்டார் ஈக்குவல் டு K வெக்டார். ஸோ அப்போ ஈன்றது எதோட மிட் பாயிண்ட்னாக்கா ஏவுக்கு சிக்கும். அப்போ OE வெக்டார் ஈக்குவல் டு OA வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் பை 2. ஸோ அப்போ OAவுக்கு I வெக்டார் ப்ளஸ் OCக்கு K வெக்டார் பை 2 வந்துடும். ஸோ அப்போ
தனித்தனி டினாமினேட்டர் ரைட் பண்ணும்போது OE வெக்டர் ஈக்குவல் டு I வெக்டர் பை 2 ப்ளஸ் K வெக்டர் பை 2 வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் F இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் AB. ஸோ OA வெக்டர் ஈக்குவல் டு I வெக்டர் அண்ட் OB வெக்டருக்கு J வெக்டர். ஸோ அப்போ OF வெக்டர் ஈக்குவல் டு OA வெக்டர் ப்ளஸ் OB வெக்டர் பை 2. OA வெக்டர்ன்றது I ப்ளஸ் OB வெக்டர்ன்றது J பை 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் OF வெக்டர் ஈக்குவல் டு I வெக்டர் பை 2 ப்ளஸ் J வெக்டர் பை 2. ஓகேங்களா. இப்போ 3க்கு என்ன பண்ணிச்சு, DEFக்கு பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டு ஃபைண்ட் தி மீடியன் ஆஃப் AD கண்டுபிடிக்கணும். ADக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். அப்போ AD ஈக்குவல் டு OD வெக்டர் மைனஸ் OA வெக்டர்ஸ். அதனால் பொசிஷன் வெக்டர் ரைட் பண்ணி AD வெக்டர் ஈக்குவல் டு OD வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இப்போ ஓடிக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருங்க, ஓடிக்கு J வெக்டர் பை 2 ப்ளஸ் K வெக்டர் பை 2 மைனஸ் OA வெக்டருக்கு மைனஸ் I வெக்டர். ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணும்போது AD வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் I வெக்டர். ஃபஸ்ட் IJக்கு டைமில் ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு I டைமு, J டைமு, K டைமு, மைனஸ் I வெக்டர் ப்ளஸ் J பை 2 வெக்டர் ப்ளஸ் K பை 2 வெக்டர். ஓகேவா. ஸோ AD கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் AD வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணினாக்கா 1 ப்ளஸ் 1 பை 4 ப்ளஸ் 1 பை 4. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 6 பை 4 ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணினாக்கா ரூட் 6 பை 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியன் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிறீங்க. எதுக்கு, ஏடிக்கு ஃபஸ்ட்டு மீடியனுக்கு. இப்போ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் மீடியன் ஏடிஆர். ஓகேவா. அப்போ மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 6 பை 2 1 பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 6 பை 2 1 பை 2 பை ரூட் 6 பை 2. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா கேன்சல் பண்ணிடலாம். காமன் டைம் கேன்சல் பண்ணினாக்கா மைனஸ் 2 பை ரூட் 6 1 பை ரூட் 6 1 பை ரூட் 6 வந்துடும். ஸோ டு ஃபைண்ட் தி மீடியன் ஆஃப் பி வெக்டர். ஸோ அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு OE வெக்டர் மைனஸ் OB வெக்டர். ஸோ OE வெக்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். I வெக்டர் பை 2 ப்ளஸ் K வெக்டர் பை 2 மைனஸ் OB வெக்டர்ன்றது J வெக்டர். ஓகேவா. ஸோ அப்போ E வெக்டர் ஈக்குவல் டு I வெக்டர் பை 2 மைனஸ் J வெக்டர் ப்ளஸ் K வெக்டர் பை 2. IJக்கு டைம் ஆர்டரை எடுத்துறீங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மாலஸ் கண்டுபிடிக்கிறீங்க. மாலஸ் ஆஃப் B வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 1 பை 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை 4 ஆகிடும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்கா 4 ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ அப்போ ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 6 பை 4. ஸோ மாலஸ் ஆஃப் B வெக்டர் ஈக்குவல் டு ரூட் 6 பை 2 வந்துடும். ஸோ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் மீடியன் BR செகண்ட் மீடியன். ஓகேவா. அப்போ 1 பை 2 பை ரூட் 6 பை 2 மைனஸ் 1 பை ரூட் 6 பை 2 1 பை 2 பை ரூட் 6 பை 2. ஸோ காமன் டைம் கேன்சல் பண்ணிட்டுனாக்கா ஸோ ரிமைன் நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா 1 பை ரூட் 6 மைனஸ் 2 பை ரூட் 6 1 பை ரூட் 6. செகண்ட் மீடியனுக்கு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் மீடியன் கண்டுபிடிக்கிறோம் CF. அதுக்கு முன்னாடி டு ஃபைண்ட் மீடியன் ஆஃப் CF வெக்டர். ஸோ CF வெக்டர் ஈக்குவல் டு OC வெக்டர் மைனஸ் OF வெக்டர். ஓசிக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருங்க, I வெக்டர் பை 2 ப்ளஸ் J வெக்டர் பை 2 மைனஸ் OF வெக்டர்ன்றது K வெக்டர். ஓகேங்களா. ஸோ ஆர்டரை ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மாலஸ் எடுக்கிறீங்க. CF மாலஸ் எடுத்தினா ரூட் ஆஃப் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 1 பை 4 ப்ளஸ் 1 பை 4 ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ எல்சிஎம் 4 எடுத்தினாக்கா 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ இதுக்கும் ரூட் ஆஃப் 6 பை 4 ஆகிடும். சிம்பிளை பண்ணினாக்கா மாலஸ் ஆஃப் CF வெக்டர் ஈக்குவல் டு ரூட் 6 பை 2. ஸோ direction cosine of the third median CFR 1 by 2 by root 6 by 2 1 by 2 by root 6 by 2 minus 1 by root 6 by 2. So common time cancel பண்ணிட்டுனாக்கா denominator ஸோ நம்மளுக்கு remaining என்ன இருக்குனாக்கா 1 by root 6 1 by root 6 minus 2 by root 6 வந்துடும். இப்போ 3 median உடைய direction cosine கண்டுபிடிச்சாச்சு. Next exercise எக்ஸைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 5 இது 4னு போட்டிருக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 5னு மாற்றிங்க. இஃப் 1 by 2 1 by root 2 a ஆர் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் சம் வெக்டர் தென் ஃபைண்ட் ஏன்னு கேட்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ கிவன் 1 by 2 1 by root 2 a ஆர் தி டைரக்ஷன் கொசைன் ஆஃப் சம் வெக்டர். ஒரு வெக்டருடைய டைரக்ஷன் கொசைன் சொல்லிட்டாங்க. ஏவோட வேல்யூ கேட்குறேன். அப்போ டைரக்ஷன் கொசைனுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா ஈக்குவல் டு 1 by 2 1 by root 2 a. So x by modulus of r vector y by modulus of r vector z by modulus of r vector வரும். ஸோ அதுக்கான வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏவோட வேல்யூ. அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 by 2 ஈக்குவல் பண்ணுறீங்க. காஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 by root 2 ஈக்குவல் பண்ணுறீங்க. காஸ் காமா ஈக்குவல் டு ஏவுக்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. ஓகேவா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கண்டிஷன் தெரியும். உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1 அதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. காஸ் ஆல்ஃபாவுக்கு 1 by 2
காஸ் பீட்டாவுக்கு 1 பை ரூட் 2 காஸ் காமாவுக்கு ஏ ஓகேங்களா. அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணும் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by root to the whole square plus a square equal to 1 ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணால் 1 by 4 plus 1 by 2 plus a square equal to 1. ஸோ இது 2 ஃப்ராக்ஷனை சிம்ப்ளை பண்ணிங்கனாக்கா 1 by 4 plus 1 by 2 இருக்குல்ல. ஸோ அதுக்கு எல்சிஎம் 4 எடுத்தினாக்கா 1 plus 2 by 4 வந்துடும் plus a square equal to 1. ஸோ அப்போ 3 by 4 plus a square equal to 1 வந்துடும். அப்போ a square equal to இந்த 3 by 4 ஆன்சர் மூவ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ a square equal to 1 minus 3 by 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 minus 3 by 4 ஆகிடும். அப்போ a square equal to 4 minus 3 by 4. ஸோ அப்போ 4ல் 3 மைனஸ் பண்ணினாக்கா 1 ஆகிடும். அப்போ a square equal to 1 by 4 வந்துடும். a square equal to 1 by 4. அப்போ a equal to ரூட் எடுத்தினாக்கா ரூட் ஆஃப் 1 by 4 equal to a equal to plus or minus 1 by 2. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 6. இஃப் a, a plus b, a plus b plus c is one set of direction ratios of the line joining 1, 0, 0 and 0, 1, 0, then find a set of values of abcங்கிற ஓகேங்களா. இப்போ கொடுத்துரு அந்த ஃபஸ்ட்டு a, a plus b, a plus b plus c is one set of direction ratios கொடுத்துறாங்க. இப்போ லைன் ஜாயினிங் கொடுத்துறாங்க. then find the a set of value of abc, abcயோட வேல்யூ கேட்குறேன் ஓகேவா. abc வேல்யூங்கிறது அந்த செட் ஆஃப் வேல்யூஸ். இப்போ கொடுத்துரு அந்த பாயிண்ட் லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் 1, 0, 0 அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது 0, 1, 0 ஓகேவா. ஸோ அப்போ லைன் ஜாயின் பண்ணும்போது என்ன வருது நம்மளுக்கு a, a plus b, a plus b plus c வருது. ஸோ இதில் வந்து மைனஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துறாங்களா 1, 0, 0 0, 1, 0 வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா 1, minus 1, 0ன்னு வரும். அதை a, a plus b, a plus b plus c ஈக்குவல் பண்ணி அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ஈக்குவல் பண்ணுறீங்க ஓகேவா. 1க்கு நேராக a இருக்குது அப்போ a ஈக்குவல் டு 1, -1க்கு நேராக a plus b இருக்குது அப்போ a plus b ஈக்குவல் டு -1, 0க்கு நேராக a plus b plus c இருக்குது அப்போ a plus b plus c ஈக்குவல் 0. இப்போ ஏக்கு வேல்யூ 1 கண்டுபிடிச்சிட்டோம். அது தூக்கி போய் a plus b இருக்குல்ல அதில் அப்ளை பண்ணால் பியோட வேல்யூ வந்துடும். இந்த a அண்ட் b வேல்யூ தூக்கி தேர்ட் ஒன்னில் போட்டிங்கனாக்க சியோட வேல்யூ வந்துடும். ஸோ அப்போ a ஈக்குவல் டு 1 இதில் அப்ளை பண்ணுறீங்க. a plus b ஈக்குவல் டு -1 இருக்குல்ல அதில் ஏவோட வேல்யூ 1 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 1 plus b ஈக்குவல் -1. ஸோ அப்போ b ஈக்குவல் டு -1, அப்போ b ஈக்குவல் டு -2 வந்துடும். இப்போ a வேல்யூ தெரிஞ்சிச்சு b வேல்யூ தெரிஞ்சிச்சு. இந்த ரெண்டு வேல்யூ தூக்கி தேர்ட் ஒன்னில் அதாவது a plus b plus c இருக்குல்ல இதில் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ -2 ஓகேங்களா. ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா -1 வந்துடும் ப்ளஸ் c ஈக்குவல் 0. அப்போ c ஈக்குவல் டு 1. ஏக்கு வேல்யூ 1 போகிறீங்க, பிக்கு வேல்யூ -2 போட்டிங்கனாக்கா சப்ராக்ட் பண்ணும்போது -1 வரும் ப்ளஸ் c ஈக்குவல் 0. அப்போ c ஈக்குவல் டு 1. இப்போ a வேல்யூ 1, b value -2 and c value is 1. So R அதே தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி let a vector, b vector and c vector be 3 vectors representing the sides of a triangle. ஒரு ட்ரையாங்கிளோடைய சைடு வந்து a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் எடுத்தாங்க. அந்த 3 சைடு ஆட் பண்ணால் 0 வெக்டர் ஈக்குவல் வரும். அப்போ a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் a வெக்டர் ஈக்குவல் டு b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர், b வெக்டர் ஈக்குவல் டு c வெக்டர் ப்ளஸ் a வெக்டர். இதிலேருந்து நம்ம டெரிவ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் c வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர். இந்த 3 ரிசல்ட்டும் இதிலேருந்து நம்ம டெரிவ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ a வெக்டர் b வெக்டர் c வெக்டர்ன்றது ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 சைடுனாக்கா இந்த 3 சைடு சம் பண்ணினாக்கா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 0 வெக்டர் ஈக்குவலாக இருக்கும். இதுலேருந்து இந்த 3 ரிசல்ட் நம்ம டெரிவ் பண்ணிக்கிறோம் ஓகேவா. a வெக்டர் b வெக்டர் c வெக்டர். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 7 ஷோ தட் த வெக்டார்ஸ் 2i வெக்டர் மைனஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர், 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர், i வெக்டர் மைனஸ் 3j வெக்டர் மைனஸ் 5k வெக்டர் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆல்ரெடி நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணது வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்த்தோம். இப்போ இந்த சம்மு அதே மாடலும் போல் இல்லைனாக்கா இப்போ பார்த்தாலும் ஒரு கண்டிஷன் அது a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் அது அப்ளை பண்ணலாம். இப்போ a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் எடுத்துட்டீங்க. ஸோ அப்போ a வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரும் a வெக்டர் c வெக்டர் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது என்ன வருது 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர் வரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு b வெக்டர். த கிவன் வெக்டார்ஸ் ஃபார்ம் த சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு
இந்த கொடுத்துட்டு அந்த வெக்டார்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் இது ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் இல்லை வேறு ட்ரையாங்கிள் செக் பண்ணணும். இப்போ கொடுத்து இந்த வெக்டார்ஸ் வந்து ரைட் ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுமா, ஒரு ட்ரையாங்கிள் அது எந்த ட்ரையாங்கிள் சரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுமா செக் பண்ணுறதுக்கு அந்த கொடுத்துட்டு அந்த வெக்டார்ஸ் 3 சைடு கொடுத்துறாங்களா அதில் எனி 2 சைடு ஆட் பண்ணினாக்கா தேர்ட் சைடு ஈக்குவலாக வரணும். அப்படி வந்துச்சுனாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் இது ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிளா இல்லை வேறு ட்ரையாங்கிளான்னு செக் பண்ணணும். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எடுத்துறீங்க அந்த 3 வெக்டார்ஸை இதில் ஏ வெக்டாரையும் சி வெக்டாரையும் ஆட் பண்ணுறீங்க. ஏ வெக்டாரையும் சி வெக்டாரையும் ஆட் பண்ணினாக்கா வர ஆன்சர் வந்து என்னது தேர்ட் வெக்டார்னா பி வெக்டார் வரணும். நம்மளுக்கு வந்துச்சுனாக்கா இது ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் ஓகேங்களா. இப்போ ஏ வெக்டார் சி வெக்டார் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணினாக்கா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் மைனஸ் 4k வெக்டார். இது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எந்த வெக்டார் பாருங்கள் ஆன்சரு 2 வெக்டார் ஆட் பண்ணுறீங்க. ஏ வெக்டார் சி வெக்டார் ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து பி வெக்டார் வருது பாருங்கள். அப்படி வந்துச்சுனாக்கா கொடுத்த அந்த வெக்டார்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு பி வெக்டார். ஸோ த கிவன் வெக்டார் ஃபார்ம் த சைட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் தான் என்ன பண்ணணும், இப்போ ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. அதுக்கு கொடுத்த அந்த வெக்டார் பொசிஷன் வெக்டார் சொன்னால் தான் ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஓசி வெக்டார் எடுத்துகிட்டு ஏபி வெக்டார் பிசி வெக்டார் சிஏ வெக்டார் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிக்கணும். வெக்டார்ஸ் 3 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு இது ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணு சொல்லியிருந்தாங்க. கொடுத்துருந்த வெக்டார் வந்து டேரெக்டாக வெக்டார் மட்டும் கொடுத்துருந்தாக்கா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எடுத்துணும். ஸ்மால் ஏ வெக்டார் ஸ்மால் பி வெக்டார் ஸ்மால் சி வெக்டார்ட்டு அவங்க வந்து கொடுத்த அந்த வெக்டார்ஸ் வந்து பொசிஷன் வெக்டார்னு ஒரு வேர்டு வந்தாக்கா கொடுத்த அந்த வெக்டாரை ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஓசி வெக்டார் எடுத்துகிட்டு அது பண்ண தான் சைடு கண்டுபிடிக்கணும். ஏபி வெக்டார் அதுக்கு மாலஸ், பிசி வெக்டார் அதுக்கு மாலஸ், சிஏ வெக்டார் அதுக்கு மாலஸ். அப்படியே எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம எக்ஸாம் அதிகமாக போட்டோம். இதில் வந்து டேரெக்டாக வெக்டார் சொல்லிட்டாங்க. அதனால தான் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சிக்கிறீங்க, பி வெக்டார் சி வெக்டார்ன்ட்டு ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு மாலஸ் எடுத்துருங்க ஓகேங்களா. இப்போ மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இப்போ ரூட் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் எடுக்கிறீங்க 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 4 + 1 + 1 ஸோ ரூட் 6 வந்துடும். மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ரூட் 6 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பி வெக்டாருக்கு மாலஸ் கண்டுபிடிக்கிறீங்க. பி வெக்டார் மாலஸ் கண்டுபிடிங்க ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ணினாக்கா 9 + 16 + 16 ஸோ ஆட் பண்ண ரூட் 41. அப்போ பி மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் 41. ஸோ இது ஸ்கொயர் பண்ணினாக்கா என்ன வந்துடும், மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர் பண்ணால் 41 வந்துடும். இதே மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் பண்ணாக்கா 6 வந்துடும். நெக்ஸ்ட்டு சி வெக்டாருக்கு மாலஸ் எடுக்கிறீங்க ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 1 + 9 + 25 ஸோ ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 35 வந்துடும். இப்போ மாலஸ் ஆஃப் சி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் 35 ஸ்கொயர் பண்ணினாக்கா மாலஸ் ஆஃப் சி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 35 வந்துடும். ஸோ ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள்க்கு என்ன கண்டிஷனாக்கா பிக்கஸ்ட் சைடு ஸ்கொயர் பண்ணினாக்கா வர ஆன்சரு ரிமைனிங் 2 சைடு இருக்குல்ல அது ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் பித்தாகரஸ் தியரம் ஓகேங்களா. ஸோ மாலஸ் ஆஃப் சி ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 35 + 6 ஈக்குவல் டு 41. அப்போ கரெக்டாக வந்துச்சு. எதுக்கு ஈக்குவல் வந்துச்சு பாரு, மாலஸ் ஆஃப் பி வெக்டாருக்கு ஹோல் ஸ்கொயருக்கு வந்துச்சு பாரு ஓகேங்களா. அப்போ ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். த கிவன் வெக்டார்ஸ் ஃபார்ம் த சைட்ஸ் ஆஃப் ஏ ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள். தட்ஸ் ஆல். Next exercise 8.12 question number 8. Find the value of lambda for which the vectors a vector equal to 3i vector plus 2j vector plus 9k vector and b vector equal to i vector plus lambda j vector plus 3k vector are parallel சொல்லிட்டேன். இப்போ பேரலலுக்கான கண்டிஷனாவோ அதை அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ கொடுத்துருந்த வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் ரைட் பண்ணிடுங்க. கிவன் என்ன கொடுத்துறானாக்கா பேரலல். அப்போ ஏ வெக்டார் பேரலல் டு பி வெக்டார். இப்போ லேம்டா ஃபார் சம் ஸ்கேலார் ஓகேங்களா. அப்போ கண்டிஷனு தான். இப்போ 2 வெக்டார் வந்து பேரலல்னாக்கா என்ன கண்டிஷன், ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார்னு நம்ம பார்த்தோம்ல அதே தாங்க லேம்டா பதில் எம்னு போட்டுருவாங்க. அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார். அப்போ ஏ வெக்டார் ரைட் பண்ணுறீங்க ஈக்குவல் டு எம் இன்ட்டு பி வெக்டார் ரைட் பண்ணுறீங்க. இதை வச்சு நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த எம்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐஜேகே டைம் ஈக்குவல் பண்ணுறீங்க. ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐஜேகே டைம் ஓகேவா. ஸோ அப்போ ஐ டைம் ஈக்குவல் பண்ணினாக்கா ஐக்கு நேராக என்ன பண்ணுறோம் 3i வெக்டார் ஈக்குவல் டு எம்ஜே வெக்டார் ஐ வெக்டார்னு இருக்குது. இப்போ எம்முக்கு நேராக 3 இருக்குது. அப்போ எம்மோட வேல்யூ 3 வந்துடுச்சு. அதுமாதிரி ஜேத் டைம் ஈக்குவல் பண்ணும்போது எம் லேம்டா ஈக்குவல் டு 2 எம் லேம்டா ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம எம்மோட வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 லேம்டா ஈக்குவல் டு லேம்டா ஈக்குவல் டு 2/3 ஓகேங்களா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 8.2 question number 9. Show that the following vectors are coplanar. இதே மாடல் சம் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். கோப்ளேனார் லாஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 8.10 ஓகேங்களா. ஸோ அதே மாடல் தான். ஸோ ஷோ த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனார்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வெக்டர் 3 vectors are given. I vector minus 2j vector plus 3k vector comma minus 2j I vector plus 3j vector minus 4k vector comma minus j vector plus 2k vector ஓகேங்களா. let a vector b vector c vector எடுத்துறீங்க. கொடுத்துட்டு அந்த வெக்டர்ஸை a vector b vector c vector எடுத்துகிட்டு அதை
ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் சி வெக்டார் அந்த ஃபார்மில் ரைட் பண்ணுறீங்க ஓகேங்களா. எம் என் ஆர் ஸ்கேலரு. ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் சி வெக்டார் இருக்குல்ல, அதில் இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரை ரைட் பண்ணுறீங்க. ரைட் பண்ணியாச்சு ரெண்டு சைடும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த எம்மாலையும் என்னாலையும் உள்ள மட்டிலே பண்ணிடுறீங்க. மட்டிலே பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் அண்ட் கே வெக்டார் ரெண்டு சைடும் ஐ ஜே கே டேமுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணுறீங்க. 3 ஈக்குவேஷன் வரும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஐ டேமை ஈக்குவல் பண்ணி அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணினாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, ரைட் ஹேண்ட் சைடில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா -2m ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1 வச்சுங்க. ஜே டேம் ஈக்குவல் பண்ணுறீங்க. ஜே டேம் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -2, ரைட் ஹேண்ட் சைடில் ஜே டேம் பார்த்தீங்கன்னாக்கா 3m -n ஓகேங்களா. ஜே டேம் 2 டேம் இருக்குது. அது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுருங்க. தேர்டு வந்து கேத்து டேமை ஈக்குவல் பண்ணுறீங்க. அதோட கோஎஃபிஷியன்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 இருக்குது ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஜே டேம் கே டேம் பார்த்தீங்கன்னாக்கா -4m அப்புறம் +2n இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கீங்க. இப்போ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு. இப்போ கோப்ளானாருக்கு கண்டிஷன் என்னக்கா ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர ஆன்சரை தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் ஓகேங்களா. ஃப்ரம் 1 அப்படியே வச்சுக்கிறீங்க. அதிலேருந்து எம்மோட வேல்யூ டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு அதில் எம் மட்டும்தான் இருக்குது, என் இல்லை. அதனால் அதில் வந்து டேரெக்டாக எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரம் 1லேருந்து எம்மோட வேல்யூ டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். -2m = 1, m = -1/2. ஸோ சப்ஸ்டியூட் m = -1/2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -2 = 3m - n. ஸோ அப்போ 3m - n = -2. ஸோ அதில் எம்மோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ 3 × -1/2 - n = -2. ஸோ -3/2 - n = -2. ஸோ -n = -2 + 3/2. ஸோ n = கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா -4 + 3/2. ஸோ -n = -1/2 வரும். ஸோ n = 1/2. ஸோ எம்மோட வேல்யூ என்னோட கண்டுபிடிச்சது இன்னும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஈக்குவேஷன் இது தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுனாக்கா given vectors coplanar ஓகேங்களா. ஸோ m = -1/2 n = 1/2 சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துறீங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னாக்கா -4m + 2n அதில் எம்மோட வேல்யூ என்னோட சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா ஆன்சர் நம்மளுக்கு 3 வந்துச்சுனாக்கா கோப்ளானார் ஓகேங்களா. ஸோ -4 × -1/2 + 2 × 1/2. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா - ப்ளஸ் ஆகிடும். 2ஆல் கேன்சல் பண்ணாக்கா 2 வந்துடும். ப்ளஸ் 2 கேன்சல் 1 ஆகிடும். அப்போ 3 வருது = 3. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. இப்போ given vectors form coplanar. The given vectors A, B, C are coplanar. Exercise 8.2 question number 9 second round letter show that the following vectors are coplanar. So 1 2 3 vectors kudraanga. Let us take A vector, B vector, C vector. So the A vector, B vector, C vector இந்த கண்டிஷனில் இந்த ஃபார்மில் ரைட் பண்ணுறீங்க. A vector = m B vector plus n C vector அதில் ரைட் பண்ணி 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ A vector ரைட் பண்ணி = m × B vector plus n × C vector. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் m n என்ன பண்ணுறீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஐஜேகே டேமுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணி 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ டேம் ஈக்குவல் பண்ணி அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணினாக்கா 5 = 7m + 3n ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஜே டேம் ஈக்குவல் பண்ணுறீங்க. ரெண்டு சைடுமே ஈக்குவலுக்கு ரெண்டு சைடுமே ஜே டேம் ஈக்குவல் பண்ணுறீங்க. அதனோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணினாக்கா 6 = -8m + 20n வந்துடும். செகண்ட் அது 2ஆல் டேட் பண்ணினாக்கா 3 = -4m + 10n இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கே டேம் ஈக்குவல் பண்ணி அதனோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணினாக்கா 9m + 5n = 7 ஆகிடும். தேர்ட் ஈக்குவேஷன் இதில் ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர இந்த எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாக்கா கோப்ளானார் ஓகேங்களா. ஸோ சால்வ் ஃப்ரம் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 28m + 12n = 20. செகண்ட் ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. -28m + 7tn = 21. ஸோ ஆட் பண்ணினாக்கா 28m கேன்சல் ஆகிடும். ஸோ 82n = 41. ஸோ n = 41/82. ஸோ n = 1/2 வந்துடும். ஸோ என்னோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ஃப்ரம் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. என்னோட வேல்யூ 7m + 3 × 1/2 = 5. ஸோ 7m = 5 - 3/2. ஸோ இப்போ 7m கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 10 - 3/2 சப்ராக்ஷன் பண்ணினாக்கா 7/2 வந்துடும். 7m = 7/2. ஸோ அப்போ m = 1/2 தான் வரும். என்னோட வேல்யூ 1/2, எம்மோட வேல்யூ 1/2. சப்ஸ்டிட்யூட் இன் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க. தேர்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா எம்மோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணினாக்கா ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுனாக்கா கோப்ளானார். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறீங்க 9m + 5n. ஸோ எம்மோட வேல்யூ என்னோட சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க 9 × 1/2 + 5 × 1/2. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 9/2 + 5/2. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. 1 டைம்ஸ் டைப் பண்ணி நியூமரேட்டர் ஆட் பண்ணினாக்கா 14/2 வரும். கேன்சல் பண்ணால் 7.
அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு. ஸோ given vectors A vector, B vector, C vectors are coplanar. Next exercise 8.2 question number 10. Show that the points whose position vectors 4i vector plus 5j vector plus k, minus j vector minus k vector, 3i vector plus 9j vector plus 4k vector and minus 4i vector plus 4j vector plus 4k vector are coplanar. ஸோ இதுக்கு முன்னாடி 9th சம் பார்த்தது வந்து டேரெக்டாக வெக்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் 3 வெக்டார்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் 10th சம் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 4 வெக்டார்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேவா? அப்போ கோப்ளனாருக்கு 3 வெக்டார்ஸ் இருந்தாலே போதும். அதில் 4 வெக்டார்ஸ் இருக்குது. இந்த 4 வெக்டார்ஸ் என்ன பண்ணணும், 3 வெக்டாராக என்ன பண்ணணும், நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 3 வெக்டாரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோப்ளன்ட்டு நம்ம பண்ண முடியும். பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பொசிஷன் வெக்டார் சொல்லிட்டேன். பொசிஷன் வெக்டார்னாக்கா ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார், ஓடி வெக்டார் வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? கொடுத்து அந்த 4 வெக்டார் வந்து பொசிஷன் வெக்டார் சொல்லிட்டேன். பொசிஷன் வெக்டார்லேயே ஓ வெக்டார், ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார், ஓடி வெக்டார் எடுத்துகிட்டு இந்த 4 வெக்டாரை 3 வெக்டாராக என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். அப்போ ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஏபி வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓபி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டார் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணினாக்கா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு minus 4i வெக்டார் மைனஸ் 6j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏபி வெக்டார் ஒரு சைடு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஏசி வெக்டார்னாக்கா ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ ஓசி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டார் மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்மளுக்கு என்ன சொன்னாக்கா ஏசி வெக்டார் ஈக்குவல் டு minus j வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏடி வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஏடி வெக்டார் ஈக்குவல் டு ஓடி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓடி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டார் மைனஸ் பண்ணுறீங்க. -4 நம்மளுக்கு ஏடி வெக்டார்னாக்கா -8i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 வெக்டார்ஸ் இதில் பொசிஷன் வெக்டார் வந்து 3 வெக்டாராக மாற்றி 3 சைடாக மாற்றிச்சு. அப்போ ஏபி வெக்டார், ஏசி வெக்டார், ஏடி வெக்டார். இதை தான் நம்ம ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் எடுத்துகிட்டு இந்த 3 வெக்டார் இருக்குல்ல, ஏபி வெக்டார், ஏசி வெக்டார், ஏடி வெக்டார், இந்த 3 வெக்டார் எடுத்து தான் நம்ம கோப்ளனான்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. லெட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் எடுத்துறீங்க. ஓகேவா? -4i வெக்டார் மைனஸ் 6j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். நெக்ஸ்ட் ஏசி வெக்டாரை பி வெக்டார் எடுத்துறீங்க. -i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். நெக்ஸ்ட்டு ஏடி வெக்டாரை சி வெக்டார் எடுத்துறீங்க. ஓகேவா? -8i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். இப்போ இந்த 3 வெக்டார் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், 3 வெக்டார் யூஸ் பண்ணி கோப்ளான் நம்ம காட்ட போகிறீங்க. அப்போ கோப்ளானாருக்கு என்ன ஃபார்ம்னாக்கா இந்த ஃபார்மில் ரைட் பண்ணலாம். ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். ஸோ இது என்ன பண்ணணும், டு ப்ரூவ் த வெக்டார்ஸ் ஏபிசி ஆர் கோப்ளானார். அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் ப்ளஸ் என்சி வெக்டார். ஸோ அதில் நம்ம ரைட் பண்ணுறீங்க. ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் ப்ளஸ் என்சி வெக்டார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு இந்த எம்மாலையும் என்னாலையும் உள்ள மட்டில் பண்ணிடுறீங்க. இப்போ 2 சைடு என்ன பண்ணுறீங்க, ஐ டேமு, ஜே டேமு, கே டேமு கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணுறீங்க. ஓகேவா? ஈக்குவல் பண்ணினாக்கா 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? 2 சைடு ஐ டேம் ஈக்குவல் பண்ணுறீங்க, ஜே டேம் ஈக்குவல் பண்ணுறீங்க, கே டேம் ஈக்குவல் பண்ணி அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணினாக்கா 3 ஈக்குவேஷன் வந்துடும். இந்த 3 ஈக்குவேஷனில் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணினாக்கா நான் ஒரு நம்மளுக்கு சாட்டிஃபிகேஷன் ஆச்சுனாக்கா கோப்ளனார். ஓகேங்களா? ஸோ சால்வ் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 8 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 32m மைனஸ் 8n ஈக்குவல் டு -48. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. செகண்ட் ஈக்குவேஷனை 8 ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. m + 8n ஈக்குவல் டு 4. ஸோ ஆட் பண்ணாலே n டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 33m ஈக்குவல் டு -44. ஸோ m ஈக்குவல் டு -44/33. 11 ஆல் கேன்சல் பண்ணினாக்கா m ஈக்குவல் டு -4/3 வந்துடும். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் m ஈக்குவல் டு -4/3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. என்னோட வேல்யூ கண்டுபிடித்து. ஸோ m + 8n ஈக்குவல் டு 4. ஸோ -4/3 + 8n ஈக்குவல் டு 4. அப்போ 8n ஈக்குவல் டு 4 + 4/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 12 + 4/3 வந்துடும். ஸோ 8n ஈக்குவல் டு 16/3. ஸோ n ஈக்குவல் டு 16/3 × 8 ஆகிடும். 8 ஆல் கேன்சல் பண்ணினாக்கா n ஈக்குவல் டு 2/3 வந்துடும். n ஈக்குவல் 2/3. ஸோ m ஈக்குவல் டு -4/3, n ஈக்குவல் 2/3 சப்ஸ்டிட்யூஷன் இன் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துறீங்க. 3m + 3n. ஸோ அப்போ 3 × m ஓட -4/3 + 3 × n ஓட 2/3. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா -4 + 2 வந்துடும். செப்பரேட் பண்ணினாக்கா -2 வருது. ஸோ ஈக்குவல் டு RHS சைடு வந்துடுச்சு பாருங்கள். அப்படி வந்துச்சு. ஸோ கோப்ளனார். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 8.2 கொஸ்டின் நம்பர் 11. இஃப் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொஸ்டின் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். இதுக்கு கேட்குறாங்க டைரக்ஷன் கொஸ்டின் மேக்னிடியூட். இதுக்கு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் சி.
த்ரீ வெக்டர் கொடுத்துறாங்களா, த்ரீ வெக்டரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினாக்கா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் சி வெக்டர் வரும். வர ஆன்சருக்கு டைரக்ஷன் கொஸ்டின்னு கேட்குறாங்க, மேக்னிடியூடும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆட் பண்ணுறீங்க. ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஆட் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு 2i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 6k வெக்டார் வந்துடும். ஸோ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறீங்க. மேக்னிடியூட்னாக்கா மாடுலஸ். ஓகே, மேக்னிடியூட் ஃபஸ்ட்டு. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 6 ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 36 ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 41 வந்துடும். ஸோ அப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இஸ். இப்போ டைரக்ஷன் கோசைன் எதுக்கு? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதுக்கு தான் டைரக்ஷன் கோசைன் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு மைனஸ் 6. ஓகேவா? இப்போ டைரக்ஷன் கோசைனுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எக்ஸ் பை மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கமா ஒய் பை மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கமா இசட் மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வந்துடும். ஸோ அப்போ அதில் எக்ஸ் ஒய் இசட் வந்து என்னன்னாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆட் பண்ணி தெரியுமா வர அந்த வெக்டாரில் தான் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு எடுத்துணும். எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1, இசட்டுக்கு மைனஸ் 6. கீழே வந்து என்னன்னாக்கா மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வரும். அதுதான் என்னது ஏதோ கண்டுபிடிச்சிருக்கோம். 41 ரூட் 41 தான் மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 2 பை ரூட் ஆஃப் 41 கமா 1 பை ரூட் ஆஃப் 41 மைனஸ் 6 பை ரூட் ஆஃப் 41. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 11 செகண்ட் ரோம் லெட்டர். ஓகேவா? அதே வெக்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். செகண்ட் ரோம் லெட்டரில் 3a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 5c வெக்டார் இருக்குது. மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும், டைரக்ஷன் கோசைன் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 3a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 5c வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்க. 3 இன்ட்டு a வெக்டார் மைனஸ் 2 இன்ட்டு b வெக்டார் ப்ளஸ் 5 இன்ட்டு c வெக்டார். ஓகேவா? ஸோ வெளில இருக்கிற அந்த டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. 6i வெக்டார் ப்ளஸ் 9j வெக்டார் மைனஸ் 12k வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட் மைனஸ் 12 மல்டிப்ளை பண்ணாக்கா மைனஸ் 6i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் ப்ளஸ் 10k வெக்டார் வந்துடும். 5 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 15i வெக்டார் ப்ளஸ் 10j வெக்டார் ப்ளஸ் 15k வெக்டார் வந்துடும். ஸோ சிம்ப்ளை பண்ணிங்கனாக்கா லைக் டைம்ஸ் கூட சிம்ப்ளை பண்ணிங்கனாக்கா 3a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 5c வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 15i வெக்டார் ப்ளஸ் 27j வெக்டார் ப்ளஸ் 13k வெக்டார் வந்துடும். ஸோ இதுக்கு மாடுலஸ்னாக்கா மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் 3a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 5c வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 15 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 27 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணினாக்கா 225 ப்ளஸ் 729 ப்ளஸ் 169 ஆட் பண்ணினாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1123 வந்துடும். ஓகேவா? ஸோ த மேக்னிடியூட் அது மாடுலஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்கிறீங்க. 3a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 5c வெக்டார் இஸ். இப்போ எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ எதுனாக்கா இதை கண்டுபிடிச்சிக்கிறீங்களா 3a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 5c வெக்டார். இதில் ஐஜேகேயோட கொஷின் தான் எக்ஸ் ஒய் இசட் எடுத்தோம். மைனஸ் 15, 27, 13. எக்ஸுக்கு மைனஸ் 15, ஒய்க்கு 27, இசட்டுக்கு 13 போட்டாச்சு. டினாப்பில் வந்து மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார்ன்றது இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்கிறீங்களா அதுதான் மாலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். அப்படின்னாக்கா மைனஸ் 15 பை ரூட் ஆஃப் 1123 27 by root of 1123 13 by root of 1123. That's all. Next exercise 8.2 question number 12. The position vectors of the vertices of a triangle are position vectors சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ OA OB OCன்னு எடுத்துகிட்டு ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் கேட்குறாங்க. இப்போ கொடுத்தா அந்த பொசிஷன் வெக்டாரை OA வெக்டார் OB வெக்டார் OC வெக்டார் எடுத்துறீங்க. ஆர் வெக்டர்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து 3 சைடு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? கொஸ்டின் வெக்டார் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ட்ரையாங்கிளோடைய 3 சைடு ஏபி பிசி சிஏ கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்க. ஓபி வெக்டார் மைனஸ் OA வெக்டார். ஓபி வெக்டார் வந்து OA வெக்டார் மைனஸ் பண்ணுறீங்க. இப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் மைனஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மாலஸ் மேக்னிடியூட் கண்டுபிடி ஏபி வெக்டார் இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 36 ப்ளஸ் 4 ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 44 வந்துடும். ஸோ மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டார். நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு பிசி சைடு கண்டுபிடிங்க. பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். இப்போ ஓசி வெக்டார் வந்து ஓபி வெக்டார் மைனஸ் பண்ணுறீங்க. பிசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 5i வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டார் மைனஸ் 12k வெக்டார்ஸ். இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஸ்கொயர் பண்ணினாக்கா 25 ப்ளஸ் 49 ப்ளஸ் 144 ஆட் பண்ணினாக்கா ரூட் ஆஃப் 218. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சைடு சிஏ. அப்போ சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். இப்போ ஓஏ வெக்டார் வந்து ஓசி வெக்டார் மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் பண்ணினாக்கா சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 10k வெக்டார். ஓகேவா? ஸோ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறீங்க சிஏ வெக்டாருக்கு. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணாங்க 9 ப்ளஸ் 1 ப்ளஸ் 100 ஆட் பண்ணினாக்கா சிஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 110. ஓகேங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. அப்போ பெரிமீட்டர்னாக்கா அந்த 3 சைடு ஆட் பண்ணணும். ஏபி பிசி சிஏ. ஓகேவா? இப்போ ஏபிக்கு வந்து ரூட் ஆஃப் 44 ப்ளஸ் பிசிக்கு வந்து ரூட் ஆஃப் 218 ப்ளஸ் சிஏக்கு வந்து ரூட் ஆஃப் 110. அவ்வளோதான். இது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ரைட் பண்ணிட்டு யூனிட்ஸ் போட்டணும். இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்.
Next, exercise 8.2 question number 13. Find the unit vector parallel to 3a vector minus 2b vector plus 4c vector if a vector equal to 3i vector minus j vector minus 4k vector, b vector வந்து minus 2i vector plus 4j vector minus 3k vector and c vector equal to I vector plus 2j vector minus k vector. Okay, find the unit vector parallel to கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ a vector b vector c vector கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னாக்கா 3a vector minus 2b vector plus 4c vector கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, அதுக்கு தான் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, வர ஆன்சருக்கு யூனிட் வெக்டர் parallel to கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அப்போ 3 into a vector minus 2 into b vector plus 4 into c vector. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 9i vector minus 3j vector minus 12k vector வந்துடும். மைனஸ் 12 மல்டிப்ளை பண்ணினாக்கா 4i vector minus 8j vector plus 6k vector வந்துடும். ஃபோரால் மல்டிப்ளை பண்ணினாக்கா 4i vector plus 8j vector minus 4k வந்துடும். ஸோ லைட் டைம்ஸ் சிம்ப்ளை பண்ணினாக்கா ijக்கு டைமு. ஸோ நம்மளுக்கு 3a vector minus 2b vector plus 4c vector வந்துடும். 17i vector minus 3j vector minus 10k vector வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், யூனிட் வெக்டர் parallel to கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ யூனிட் வெக்டர் parallel to ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா r cap equal to plus or minus r vector by modulus of r vector. அந்த 3a vector minus 2b vector plus 4c vector கண்டுபிடிச்சிங்களா, அதை r vectorனு எடுத்துறீங்க. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா r cap equal to plus or minus r vector by modulus of r vector. ஓகேங்களா, இப்போ r vector modulus எடுக்கிறீங்க எடுத்தீங்கன்னாக்கா root of 17 square plus minus 3 whole square plus minus 10 whole square. ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 289 plus 9 plus 100. ஸோ ஆட் பண்ணினாக்கா modulus of r vector equal to root of 398. ஸோ அப்போ யூனிட் வெக்டர் parallel to r cap equal to plus or minus நியூமரேட்டரில் r vector வரணும், டினாமினேட்டரில் வந்து modulus of r vector ஆட் பண்ணினாக்கா 79 vector minus 3j vector minus 10k vector by root of 398. That's all. Next exercise 8.2 question number 15. The position vectors of the points p, q, r, s are I vector plus j vector plus k vector, 2i vector plus 5j vector, 3i vector plus 2j vector minus 3 vector and I vector minus 6j vector minus k vector respectively. Prove that the line PQ and RS are parallel கார்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ கிவன் வெக்டர் வந்து OP வெக்டர், OQ வெக்டர், OR வெக்டர், OS வெக்டர்னு எடுத்துக்கிறீங்க. PQRS தானே அதனுடைய பொசிஷன் வெக்டர். அப்போ Pயோட பொசிஷன் வெக்டர் OP, Qயோட பொசிஷன் வெக்டர் OQ, Rோட பொசிஷன் வெக்டர் OR, Sோட பொசிஷன் OSன்னு எடுத்துக்கிறீங்க. PQ ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. PQ வெக்டர் ஈக்குவல் டு OQ வெக்டர் மைனஸ் OP வெக்டர். ஸோ OQலேருந்து OPயை மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணினாக்கா I வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் k வெக்டர் வந்துடும். நெக்ஸ்ட்டு RS வெக்டர் கண்டுபிடிங்க. RS வெக்டர் ஈக்குவல் டு OS வெக்டர் மைனஸ் OR வெக்டர். OS வெக்டர்லேருந்து OR வெக்டர் மைனஸ் பண்ணுறீங்க. RS வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 2i வெக்டர் மைனஸ் 8j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் வந்துடும். ஓகேவா, ஸோ பேரலல் கார்டு சொல்கிறாங்க. பேரலல்னாக்கா நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும். A வெக்டர் ஈக்குவல் டு லேம்டா B வெக்டர் அந்த ஃபார்முக்கு வரணும். ஓகேவா, ஸோ அப்போ RS வெக்டர் ஈக்குவல் டு அது வந்து -2 காமன் எழுதிடுறீங்க. -2 காமன் எழுதிட்டாக்கா I வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் k வெக்டர் வருது. ஸோ அப்போ RS வெக்டர் ஈக்குவல் டு -2 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே PQ வருது. PQ அப்போ PQ அப்போ இந்த ஃபார்ம் வந்துச்சு பாருங்கள். பேரலலுக்கான ஃபார்ம் என்னன்னாக்கா A வெக்டர் ஈக்குவல் டு லேம்டா B வெக்டர்னு ஒன்று. அப்போ RS வெக்டர் ஈக்குவல் டு -2 இன்ட்டு PQ வெக்டர். நம்ம எது பேரலல் காட்டணும், PQவும் RSம். அப்போ அந்த கண்டிஷன் வந்துச்சு வேர் லேம்டா ஈக்குவல் டு -2. ஸோ அப்போ RS வெக்டர் ஈக்குவல் டு லேம்டா PQ வெக்டர். அப்போ RSம் PQவும் பேரலல். தட்ஸ் ஆல். Next exercise 8.2 question number 16. Find the value of m for which m into I vector plus j vector plus k vector is a unit vector சொல்கிறாங்க. ஸோ எம்மோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ given unit vectors. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா மாலஸ் எடுத்து ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் 1க்கு ஈக்குவல் பண்ணி யூனிட் வெக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1க்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். மேக்னிடியூட் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ m இன்ட்டு மாலஸ் ஆஃப் I வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1. ஸோ m இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1. ஸோ அப்போ m இன்ட்டு ரூட் ஆஃப் 3 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1. ஸோ எம்மோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1/√3. Next exercise 8.2 question number 17. Show that the points A, B, C are vectors of as an isosceles triangle கேட்குறாங்க. ஓகேவா, இந்த வெக்டர் கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏபிசி ஓகேவா. ஸோ அதை OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர் எடுத்துறீங்க. ஸோ நம்ம எப்படி எக்ஸாம்பிள் சம்மில் ஒரு சம் வந்து பார்த்தோம் ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள்ன்ட்டு. அதுக்கு ஏபி பிசி சிஏ கண்டுபிடிச்சா அதே தான் இங்கே பண்ண போகிறீங்க. ஏபிசியை கண்டுபிடிக்கிறீங்க, OBலேருந்து OA மைனஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, ஏபிசி வந்துச்சு அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ மேக்னிடியூட் அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு AB ஈக்குவல் டு √5 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பிசிசியை கண்டுபிடிக்கிறீங்க. OCலேருந்து OBயை மைனஸ் பண்ணுறீங்க.
மைனஸ் பண்ணினாக்கா பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் ஜே 3 வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் வந்துடும். ஸோ இதுக்கு மேன்யூல் கண்டுபிடிச்சினா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 அப்போ பிசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 14 வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சைடு சிஏ சைடு கண்டுபிடிக்கும். சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஸோ மைனஸ் பண்ணினாக்கா சிஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் 2ஜே வெக்டார் வந்துடும். மேன்யூல் கண்டுபிடிச்சினாக்கா ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 4 வந்துடும். ஸோ அப்போ ரூட் 5 வந்துடுச்சு சிஏ ஈக்குவல் டு. ஸோ அவங்க ஐசோலஸ் டைம் கேட்குறாங்க. ஐசோலஸ் டைம் கண்டிஷன் என்னக்கா 2 ஆங்கிள் சேமாக இருக்கணும் இல்லைனாக்கா 2 சைடு சேமாக இருக்கணும். அப்படி தான் ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு சிஏ ஈக்குவல் டு ரூட் 5 வந்துச்சு. அதில் ஏபி சைடும் சிஏ சைடும் ரெண்டு சேமாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் தி கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள். தட்ஸ் ஆல்.